கர்த்தருடைய பசுத்த நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியை சாட்சியாக வைத்ததுக்காக நன்றி நம்ம துதிக்கிறேன். மறுபடியுமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாம் சந்திப்பது கர்த்தருடைய வார்த்தையின் மூலிமா ஆண்டவர் நம்மளை சந்திக்க உதவி செய்திருக்க முடியாது. தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நம்ம நடத்தினார், தப்புவித்தார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். நம்ம முன்பாக திறந்த வாசலை திறந்து வைத்திருக்கார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் அவர் வாசலை திறந்து வச்சிருக்கிறார். அவரை அழைத்தம் வீட்டுக்குள் வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லையில்லாத ஆசீர்வாதம், எல்லையில்லாத மகிமை, எல்லையில்லாத சுகம் அது கொடுக்க வளராகிறார். ஹல்லேலூயா! இந்த நல்ல ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் கவனிக்கும் போது ஆண்டு கொடுத்த வார்த்தை என்னென்னா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனம். முதல் 8வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை என்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த திறந்த வாசலை நம்ம பெற்றிருக்கணும். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் நம்ம கிரியை அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா! இங்கே பாருங்கள், 3 விதமான காரியம் ஆண்டு நம்மகிட்ட இருப்பாங்க. ஒன்று, உன் கிரியை அறிந்திருக்கேன். நம்ம கைது சிறை காரியம் எல்லாவற்றையும் ஆண்டு அறிந்திருக்கிறார். அவன் கிரியை தக்கதான் பலன் அவனோடு வருகிறது என்று வெளிப்படுத்த விஷயம் சொல்லுது. ஸோ முதல்ல சொல்கிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்கிறார், கொஞ்சம் பலன் இருந்தும் நம்ம அவர் நாமத்தை மறுதலியாமல். சில பார்த்தீங்கன்னா பலவீனம் பட்டு போனோன்னா, அடப்பாப்பா ஒன்றும் முடியலப்பா, எவ்வளோ ஜபிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு அப்படி சொல்ல, உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். என்னால் அவர் மாத்திரம் பேச முடியாதுப்பா. அவர் ஊழியர் மறுதளிக்காமல். மூணாவது வசனம், அவர் வசனத்தை கை கொண்டு முடியாது. மறுதளிக்காமல் அவர் வசனத்தை கை கொண்டு செய்தபடியால் ஆண்டு என்ன சொல்கிறாரு, உன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன். ஹல்லேலூயா! பாருங்கள், இந்த வசனம் நான் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி. போன வாரம் இந்த வார்த்தை தான் சபையில் பேசும்போது அப்படி ஒரு பலவீனம், மூக்கு அடைப்பு, தொண்டை வலி, பயங்கர பலவீனம், சளி, தாங்க முடியாத சளி. ஆனாலும் இந்த வார்த்தையை ஆண்டு என்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா! காரணம், நாம் கைது சிறை கிரியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்கள், இன்னும் ஆண்டவர் ஆவியானவர் எப்படி நம்ம ஒத்து போகிறான்றது இந்த வசனத்தின் மூலிமா தான் ஆண்டவர். வசனம் மூலிமா நான் உன்னை பலப்படுத்துவேன், வார்த்தை கொண்டு பலப்படுத்தேன், வார்த்தை கொண்டு சுகமாக்குவேன், வார்த்தை கொண்டு வழி நடத்துவேன், வார்த்தை கொண்டு ஆஸ்வதிப்பேன் சொன்ன தேவன் அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு ஐக்கியப்படுவோம். ஹல்லேலூயா! அப்படி தான் வாழ்க்கையில் ஆண்டு செய்தார். அந்த நாளில் போன சண்டே நான் போகும்போது அப்படி ஒரு பலவீனம். இங்கேருந்து பைக்கில் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டு வார்த்தை பேசிட்டு வரேன். எந்த எதிர்பார்க்கலாம் ஆண்டு வார்த்தை பேசி வரும்போது ஆண்டு என்ன செய்கிறார், இவங்களெல்லாம் எனக்காக செஞ்சேன், உனக்காக என்ன செய்யணும்னா நம்ம குடும்பத்தை அவர் ஆசிரியக்க வளராகிறாரா, நம்ம குடும்பத்தை வேலைத்து பாதுகாக்க வளராகிறா, உன் மூலிமா உன் சந்ததிகளெல்லாம் ஆசிரியக்க வளராகிறா. ஹல்லேலூயா! அது வார்த்தை மித்தமாக தான் நான் ஆண்டு வார்த்தையை சொல்ல வாஞ்சிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை நான் படித்தேன் பாருங்கள். உன் கிரியை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் அனைத்து ஊழியர்கள் ஆண்டு எனக்கு கொடுத்த பலன் ஆண்டு எனக்கு கொடுத்து வார்த்தை முன்பாக பகிர்ந்து கொள்கிறேன். உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உன் கொஞ்சம் பலம் தான். அந்த நேரத்தில் அந்த அவ்வளோ பலம் இருந்தது, சோறு இருந்தது. இந்த ஒரு தூரம் பைக்கில் போகணும். ஆனால் நான் சோரோட இல்லை, ஆண்டவர் கொடுத்த பலத்தை என்ன சொல்ல, உன் பலத்தில் என் பலன் பரிபூர்ணமாக சொல்கிறார். அந்த கொஞ்சம் பலத்தோடு நான் கடந்து சென்று அவர் நாமத்தை மறுதல் ஐயா பாப்பா முடியாது சொல்ல கடந்து சென்று போய் அவர் வசனத்தை மக்கள் மத்தியில் பேசும்போது தான் ஆண்டவர் சுகத்தை பலத்தை கொடுத்த அளவிலாகிறார். ஹல்லேலூயா! என்ன சொன்ன பாருங்க, உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் கொஞ்சம் பலன் இருந்தோம். எல்லாம் நான் வச்சுங்க, கொஞ்சம் பலன் ஐயா செய்ய முடியும் சொல்லக்கூடாது. அந்த பலவீன மத்தியில் ஆண்டவர் நம்ம பலத்தை கொடுப்பார், நான் பலவான் என்று சொல்லும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைக்க வளர்கிறார். ஹல்லேலூயா! இங்கே பாருங்கள், கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலனும் மறுத்துச்சுருவாங்க. எவ்வளோ ஜபம் பண்ணால், எவ்வளோ பலன் மத்தியம் பண்ணாலும் ஒரு விடுதலை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சுகம் இல்லை சொல்லக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீ என் நாமத்தை மறுதியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அந்த வசனத்தை எடுத்த மக்கள் எடுத்து போய் சொல்லும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கேன். அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வாசலை திறந்த வாசலை நம்ம வைத்திருந்த எந்த மனுஷனாலும் வந்து பூட்ட முடியாது. ஹல்லேலூயா! இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு சொன்னால் ஆண்டு தாவீது சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா! திறந்த வாசல் என்றால் பார்த்தீங்கன்னா புதிய நம்ம வாழ்க்கையில் ஒரு துவக்கம் வருது, புதிய துவக்கம். ஆண்டு நம்ம வாசலில் உள்ள நுழையும் போது, அவருடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நுழையும் போது, திறந்த வாசல் நம்ம வாழ்க்கையில் குடும்போது நமக்கு கிடைக்கிற காரியம் 3. 1, துவக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய துவக்கம் ஸ்டார்ட் ஆகுது. புதிய எண்ணங்களை ஆண்டவர் கொடுக்குறாராம், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் திறந்த வாசல் திறந்து ஆண்டு நம்ம வாழ்க்கையில் திறந்த வாசலில் நுழையும் போது 3 திறந்த வாசல் திறப்புன்றது என்னன்னா, வாழ்க்கையில் புதிய துவக்கம், புதிய எண்ணம், புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா! இந்த திறப்பின் வாசல் திறக்கும்போது 4 விதமான காரியங்கள் ஆண்ட மூடு இருக்கிறார். 4 விதமான காரியம். 1, பொக்கிஷாலையை கொடுக்குறார். திறந்த வாசல் திறந்து நம்ம என்ன கொடுக்குறோம், முதல்ல பொக்கிஷாலையை கொடுக்குறார். ஹல்லேலூயா! 2வது காரியம் என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றணும். சிறைச்சாலை வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எப்போதும் சிறைச்சாலை மாதிரியே தான் இருக்கும்.
துக்கம், துயரம், போராட்டம், பிரச்சனை எல்லாமே இருக்கும். அது மத்தியில் ஆண்டு என்ன செய்கிறாரு, சிறைச்சாலை என்ற சிறைச்சாலையில் இருக்கிற வாழ்க்கையை சிறையிருப்பாக மாற்றி திறந்த வாசனை காண்பிக்கிறார். மூணாவது என்ன சொல்கிறாரு, ஆயுத சாலையை திறந்துருக்கிறார். நம்ம ஆயுத சாலைன்னா அவருடைய கிரியை, நாம் சைடு செய்கிற கிரியல் மூலியமாக ஆண்டு நம்மளுக்கு பல விதமான காரியங்களை ஆசிரியத்து கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம கைடு செய்கிற ஒன்றும் வீணாய் போகாது. அந்த அந்த கிரியை நிமித்தமாக நம்ம அந்த பல்லனோடு நம்ம கூட வருதுன்னு சொல்கிறார். அந்த மூணாவது காரியம். நான்காவது சொல்கிறாரு, ஊழியத்தை கொண்டு நம்ம ஆயுதங்களை மேற்கொள்ள தர்றாரு. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு மறுதலியாமல் நம்ம கிரியை அவர் அறிந்து அவர் கொஞ்சம் விளைந்து அவர் வசனம் சொல்லும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வளர்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், என் பிள்ளைகள் என் வார்த்தை கொண்டு நடக்கும்போது திறந்த வாசலை உன்பாக நான் திறப்பேன். முதல்ல என்ன சொல்கிறாரு, உபாகம் 28ஆம் அதிகாரம், உபாகம் 28 உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறார். உபாகம் 28:18, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தின் மழை பெய்யும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பலவீனம் பார்க்காதபடி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்களோ, ஆண்டவர் வார்த்தை மறுதியாக ஊழியம் செய்கிறாங்களோ, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஏற்ற காலத்தில் பாருங்கள், நம்ம தேசத்தில் பாருங்கள், ஏற்ற காலம் அந்த இடத்துல மழை பெய்யுது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கைது செய்கிற எல்லா வேலையும், ஹல்லேலூயா. நான் 32 வருஷம் ரயில்வே வேலை செய்தேன். ஒரு நாளும் நான் யார்கிட்ட கடன் வாங்குனது, கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்குறது கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடு. என்ன சொல்கிறாரு, ஒரு கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கிறார். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ ஆண்டு ஆஸ்வதிக்க வளராகிறார். அது ஒரே ஒரு ஆசிரியர் என்ன சொல்ல தெரியுங்களா, என்னோடய வாழ்க்கையில் 32 வருஷத்தில் நான் வாங்குகிற வருமானத்தை ஆண்டு நானும் மனைவி கை வைத்து ஜெபிச்சுட்டு அவன் குடும்பத்தை வாழ்க்கை நான் செலவு பண்ண தொடங்கும். அவர் செய்யும்போது 2 மீன் 5 போய் 5000 போய் தங்க மீது பண்ணி குறைந்து போல் அந்த மாதம் முழுவதுமாக கடை இல்லாதபடி ஆண்டு வாய் நடத்தினார். மீதி காரியம் அடுத்த மாதம் யூஸ் பண்ணதுக்கான ஆசீர்வாதத்தை கருத்து கொடு. ஹல்லேலூயா. காரணம், நோய் நொடி இல்லாத குடும்பத்தை காக்கிறார். ஹல்லேலூயா. கைடு செய்கிற வேலையை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் தமது பொக்கிஷசாலையாக வானத்தை தருவோம். வானத்திலிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ரெண்டும் ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யணும். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பலன் இருந்தோம் ஆண்டவர் மறுதலியாமல் ஆண்டு வருஷம் சொல்லும்போது தான் ஆண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்ன சொல்கிற, ஏற்ற காலத்திலே இந்த தேசத்திலே மழை பெய்யும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மறுதலிக்கூடாது. ஐயோ என்னால் முடியலையே, என்ன பலவீனம் பட்டிருக்கேனே, ஆண்டவரை பேச முடியலன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த பலத்தோடு கொஞ்சம் பலத்தோடு போன்றார். அப்படி போகும்போது தான் ஆண்டு நம்ம திறந்த வாசல் நமக்கு எப்படிப்பட்ட பிறந்த பொக்கிஷசாலை, வானத்தில் பொக்கிஷசாலை திறந்து அளவில்லா மட்டும் கொடுக்க வளராக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காகும். அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, பொக்கிஷர் வானத்தை திறப்பார், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயும் கடன் வாங்க. நம்ம கடன் வாங்குறதுக்குமே இருக்காது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைங்க யாரும் கடனே வாங்கக்கூடாது, கடன் கொடுப்பாய் தான் வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. காரணம், அவருக்கு உண்மையாக இருந்து பரிசுத்தமாக இருந்து அவர் வசந்த கீழ்ப்படி செய்யும் போது தான் அவர் குடும்பத்தை வெளியேற்று பார்த்து, எப்படி யோபுடைய குடும்பத்தை வெளியேற்று பாதுகாத்தாரோ அதே மாதிரி இவர் குடும்பத்தை வெளியேற்று பார்க்க வளராக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதல் ஆண்டவர் செய்கிற காரியம் பொக்கிஷத்தாலே நம்ம திறக்கிறார். வானத்திலிருந்து பொக்கிஷத்தால் திறந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டுத்தையும் கொடுத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பாருங்கள் என்ன சொல்கிறார். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது முன்னாடி சொல்கிறாரு, அந்த வானத்துக்கு உபயோகம் 28:12 பொக்கிஷத்தால் திறக்கிறாரு. வந்து கைடு சில வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கிறாரு. ரெண்டாவது வசனம் என்ன சொல்கிறாரு, மல்கியா 3:10 பார்க்கும்போது இதில் வந்து நிறைய பண்ண போகிறாங்க, ஆண்டவர் கூடிய காரியத்தில் கணக்கு பார்க்குறாங்க. அதனால தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார், மல்கியா 3:10 என்ன சொல்கிறாருன்னா, மல்கியா 3, என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாகும்படி பண்டை சாலைக்கு கொண்டு வரணும். நம்ம மாதம் வாங்குகிற வருமானத்தை 10ல் ஒரு பங்கு ஆண்டவர் கொண்டு போய் செலுத்தும் போது தான் ஆண்டவர் சில பண்டை சாலை கொண்டு வாருங்கள், பண்டை சாலை தசம்பலையெல்லாம் பண்டை சாலை கொண்டு வாருங்கள். அப்போது வானத்தின் பலகத்திலிருந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆஸ்வதிக்க வசிக்க மாட்டானோ, அதனால் நீ சோதித்து பார்க்கின்றார். நான் அந்த ஆண்டவருக்கு மாதத்தை கொடுக்கும் போது தான் அந்த மாதம் முழுவதுமாக ஆண்டு கடன் இல்லாமல் நடத்துகிறார். ரெண்டாவது காரணத்துங்களா, நோய் நொடி இல்லாதபடி வீண் செலவு வராதபடி, வியாதி போய் செலவு பண்ணாதபடி, வீண் செலவு வராதபடி கத்திற்கு காரணம் ஆண்டு முதலிடம் கொடுக்கணும். முதலிடம் கத்திர கொடுக்கும்போது தான் ஆண்டு வழி நடத்த வளர்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ திறந்த பொக்கிஷசாலை திறக்கணும்னா இந்த 2 காரியங்கள் ஆண்டு செய்யும் போது ஆண்டவர் மறுதலியாமல் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் கொடுக்க வளர்க்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது கிண்ணத்தில் உன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுறார். திறந்த வாசல் மூலமாக கிடைக்கிறது சிறையிருப்பை. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 126ஆம் அதிகாரம், சங்கீதம் 126 126 1 சொல்ல பாருங்க. சங்கீதம்
ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறார் பாரு, சீயோனு சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிற போல இருப்போமா. சும்மா ஆண்டோட பிள்ளைகள் எப்படிப்பட்ட சிறைச்சாலை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் ஆண்டு நம்ம பற்றி கொண்டு அவருக்கு தேவைகளை செய்யும்போது அவர் வசனத்தை வாசித்து வேதத்தை வாசித்து சமூக காத்து ஜபிக்கும் போது ஆண்டு காரியம் அவருக்கு சிறையிருப்பை மாட்டுறான். அந்த சிறையிருப்பு எப்படி இருக்குமா, சொப்பனம் காண்கிற மாதிரி இருக்குமா. அது எப்படிப்பட்ட போராட்டம் அடுத்து காலப்பட மாட்டேன். சிறப்பாக கடவுள் பிள்ளையை பாருங்கள், எப்படிப்பட்ட போராட்டம் ஜபத்தில் இருப்பாங்க. இல்லை வேத வாசிப்புகளும் ஆண்டவர் ஓட்டத்தில் பேசுவார். 2 வாழ்க்கையில் பலவிட போராட்டங்கள் வரந்தான், பிரச்சனை வரந்தான், நன்மை செய்யும் போது தீமை தான் வரும். ஆனால் அதை பற்றி காலப்படல. ஆண்டு சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட சிறைச்சாலை வந்தாலும் சிறையிருப்பு வந்தாலும் ஆண்டு சொப்பனம் காணுகிறப்ப காண்பார். ஹல்லேலூயா. அது இன்னொரு வசனம் சொல்கிறார் பாருங்க. 3 விதமான இப்போ காரியம் அப்போ ஆண்டு செய்கிறார். அப்போஸ்தலர் ஃப்ரீயாக தானே எழுதிச்சு படிச்சுங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலரில் சிறைச்சாலை தடுகிறார், சிறையிருப்பு வாசலை தடுக்கிறார். அப்போஸ்தலர் 5:19 அப்போஸ்தலர் சிறைச்சாலை அடிக்கும் போது சிறையிருப்பு கதவுகளை திறக்கிறாரு. இன்னொன்று அப்போஸ்தலர் 12:10 பார்க்கும்போது பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது ஒன்படப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டு சிறைச்சாலை திறக்கிறார். ஹல்லேலூயா. 3வது என்ன சொல்ல இருப்பாங்க, அதே அப்போஸ்தலர் 16:26 பவுல் சிறைச்சாலை அடிக்கும்போது எல்லாம் ஒன்று சென்று ஜெபிக்கும் போது தூதன் அந்த சிறைச்சாலை திறக்கிறான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் போது ஜபத்தின் மூலிமா ஆண்டு ஜெயத்தை கொடுக்க வளர்க்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சிறைப்பட்டு போன வாழ்க்கை இருக்கிறதா, துயரப்பட்ட போன வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டு முழங்கால்பட்டு ஜெபிக்கும் போது அந்த சிறைச்சாலேருந்து நம்ம விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமான கொடுக்க வளர்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்கிறார், முதல் சொல்கிறாருங்க, மறுபடியும் படிங்க. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது உன் கிரியை அறிந்திருக்கிறேன். நம் கைது செய்கிற கிரியை எல்லாத்தையும் ஆண்டு அறிந்திருக்கிறார். அது யாரும் மறுதளிக்க முடியாது. ஆண்டு நியாயத்திற்குனால அது கண்டிப்பாக பாரு. உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், பலம் இல்லைன்னா கூட பலன் இருந்தும் அந்த பலத்தை மறுதலில் என்ன பண்ணோமா, அவர் நாமத்தை சொல்லி ஆண்டு வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசல் முன்பாக. ஸோ 3 வித காரியம் ஆண்டு. ஒன்று நம்ம கிரியை ஆண்டு பார்த்து கொடுக்கிறார். மறுபடியும் செய்கிற கிரியங்கள் எல்லாம் ஆண்டு பார்த்துக்கிறார். ஆனால் வெளிப்படுத்த விஷயம் சொல்கிறார், உன் கைடு சில காரியங்களே உன்னோட கூட வருதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் கைடு சில கிரியை உன்னோட கொடுது, அது பலன் தக்கன பலன் யாரும் அனுப்பிப்பான். ஆனால் இங்கே சொல்கிற உன் கிரியை அறிந்திருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிரியை ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் பலம் இருந்தோம், ஆண்டவர் மறுதளிக்கூடாது. எப்படிப்பட்ட போராட்டம், பிரச்சனை, வியாதி இதாக இருந்தாலும் ஆண்டு சொந்த ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது தான் ஆண்டு அந்த இது வாழ்க்கையிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். வியாதியாக இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சொன்னால் அதுலேருந்து விடுதலை கொடுக்கார். ஸோ நம்ம வாழ்க்கையில் பலன் இருந்தும் பலனப்பட்டிருந்தாலும் பலனோடு இருந்து ஆண்டவர் மறுதலியாமல் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா, ஆண்டோடைய வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணுமா. ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது தான் ஆண்டு அந்த நேரத்தில் திறந்த வாசனத்தை முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திறந்த வாசல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை யாராலும் போட்ட முடியும், எந்த முன்னாலும் போடணும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் 3 காரியம் நம்ம இந்த மாதத்தில் கொடுத்துருக்க காரியம் வெளிப்படுத்த 3ஆவது 8வது வசனத்தில் திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் உன் கிரியை அறிந்திருக்கிறேன். நீ கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ இதோ அதோன்றது நம்மளுக்கு தான் காண்பிக்கிறார். யார் நம்ம பேரை போட்டுங்க. இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. 7வது வசனம் படிங்களா, அதுதான் சொல்றாரு. இது யார் சொல்றாரு, பிலித்தோப்பிய சபை தூதன் எழுத வேண்டிய என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீது சொல்லிட்டு தாவீதின் திறவுகள் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறோம், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறமா இருக்கிற சொல்கிறார். ஸோ அந்த திறவுக்கள் யாருக்கிட்ட இருக்குதான், தாவீது கிட்ட கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம கொண்டு இந்த புதிய மாதத்தில் கடந்து போவதற்கு முன்பாக ஆண்டவர் செய்கிற காரியம் நம்மளுக்கு கிரியை நிமித்தமாய் அடுத்த மாதம் நம்ம ஆண்டவருக்கு வாசிக்க வளர்கிறார். பலன் இருக்கலாம், பலனை மட்டும் இருக்கலாம், ஆனால் பலவின மத்தியிலே நம்ம பலத்தை தருகிற தேவன் அவர் நாமத்தை மறதில்லாமல் அவர் வசனத்தை மாற்றமாக சொல்லி ஜெயிக்கும் போது தான் காண்டு இந்த திறந்த வாசலின் பாக வைக்க வளர்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாசலை ஆசிரிப்பாங்க. ஆண்டவரே, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை ஒவ்வொரு ஆத்மாவில் கேட்கும்போது உலகத்திலே ஆண்டு சமானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டு நிம்மதியை கொடுக்க நீ வளர இருக்கிறபடியால் சோதனை உங்களோட வார்த்தையை கொண்டு பலப்படுத்தி உன்னோட வார்த்தையை கொண்டு சுகமாக்கி வார்த்தையை கொண்டு வழி நிறுத்த சொன்ன தேவன் அந்த வார்த்தை நிமித்தமாய் இந்த மாதம் முழுவதுமாய் அவர்கள் அப்படியே வழி நடத்தி புதிய மாதம் கடந்து செல்ல திறந்த வாசலை முன்பாக வைக்க போகிறேன்னு சொன்ன தேவன் அப்படி வாசலை கொண்டு திறந்து புதிய மாதம் கடந்து செல்ல தேவன் கொடுத்து போகிற கிருபை காசு ஊற்றணும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவே நாம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.